இதை சொல்லதான் குட்டியில நாங்க தயார் பண்ணா தரமா தான் இருக்குன்னு ஊருக்கே தெரியும். வெல்கம் டு எம்என் கார்ஸ் புதுக்கோட்டை. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எம்என் கார்ஸ்ல இன்னைக்கு நம்ம கிட்ட பாருங்க ஒரு சூப்பரான ஆட்டோமேட்டிக் வண்டி வந்திருக்கு. 2015 மாடல்ல உங்களுக்கு மாருதி சுசுகி ஆல்டோ கேட்டன் விஎக்ஸ்ஐ வேரியண்ட்ல ஒரு சூப்பரான குவாலிட்டியில செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல வெறும் 43,800 கிலோமீட்டர் மட்டுமே ஓடின ஒரு அருமையான வண்டி வித் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இந்த வண்டி தான் இன்னைக்கு நம்ம கிட்ட வந்திருக்கு. வண்டியோட நம்பர் TN09BZ7186ங்க. வண்டியோட குவாலிட்டி பாருங்கள் சூப்பராக இருக்கும். மெரூன் கலர் தான் வண்டி. வண்டியோட டயர் பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அபோவ் 80% கண்டிஷன். 80 கம்மியாக இருக்காது, 80க்கு மேலே தான் இருக்கும். சூப்பரான குவாலிட்டியில் ஒரு அருமையான வண்டி, ஒரு சூப்பரான ஆட்டோமேட்டிக் கியர் கொண்ட வண்டி வந்திருக்குது நம்மக்கிட்ட. இந்த வண்டியில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, மியூசிக் சிஸ்டம் வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனுங்க. அதாவது ஆட்டோமேட்டிக்கை பொறுத்தவரையும் ஈஸி டு டிரைவன். வயசானவங்களாகட்டும் இல்லை லேடி யூஸுக்காகட்டும் இல்லை டவுன் யூசேஜ் நான் வந்து அடிக்கடி பண்ணுறேன், எனக்கு ஈஸியாக நான் வண்டி ஓட்டணும், நிறைய ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பேன், அந்த சமயத்தில் நான் வண்டி ஓட்டணும், ரொம்பவே சுலபமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த வண்டியை நீங்கள் எடுத்துக்கோங்க. பெரிய அளவில் உங்களுக்கு கிளச் அழுத்தி கியர் போடுற வேலை இருக்காது, அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே பண்ணிக்கும். இந்த வண்டி தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறதுக்கு இருக்கோம். இப்போ அந்த வண்டியோட இன்டீரியர், பூட் ஸ்பேஸ், இன்ஜின் எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். வண்டி ஒரு சூப்பரான ரேட்டுக்கு அருமையான குவாலிட்டியில் இன்றைக்கி நம்ம தர்றதுக்கு இருக்கோம், அதுவும் பொங்கல் ஸ்பெஷல் ஆஃபரோட. வாங்க பாருங்கள். டோர் பேட் சைடு பாருங்கள், ரொம்பவே நீட் அண்ட் குட் கண்டிஷனில் சூப்பராக இருக்குது. வண்டியோட டேஷ்போர்டோட கண்டிஷனுமே பாருங்கள், புது வண்டி எப்படி இருக்குமோ அந்தளவுக்கான ஒரு குவாலிட்டி தான் இருக்குது. இந்த வண்டி ஓவரால் ஓடி இருக்க கிலோமீட்டரையும் பார்த்துருங்க, 43,890 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இன்பில்டாக கம்பெனிலேருந்து மியூசிக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க, அதுவுமே வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் டேஷ்போர்டோட கண்டிஷன்லாம் சூப்பராக இருக்குது. கியர் பார்த்தீங்கன்னா AMT ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வந்துடுது. ரெண்டுக்கான பவர் விண்டோ சுவிட்சஸ் வந்துடுது. எல்லாமே சூப்பரான ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. இதில் ஒரே ஒரு குறை, ஃப்ரண்ட் வென்சீலில் சின்ன கிராக் இருக்குங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஃப்ரண்ட் வென்சீலில் ஒரு சின்ன கிராக் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வண்டியோட இப்போ சீட் கவர்ஸோட கண்டிஷன்லாம் பாருங்கள், ரொம்பவே நீட்டாக இருக்கும். ஒரு புது வண்டி எப்படி இருக்கும் அந்தளவுக்கு இருக்கும். வண்டியோட அப் அண்ட் சருமே பாருங்கள், ரொம்பவே பக்காவான குவாலிட்டியில் அருமையாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வண்டியோட ரியர் சீட்டிங் ஸ்பேஸ் பார்த்துடலாம். ரியரில் பார்த்தீங்கன்னா 3 பேர் ஓரளவுக்கு இடிச்சு பிடிச்சி தான் உட்காரணும். 2 பேர் உட்காந்தா ரொம்பவே கம்ஃபர்ட்டாக இருக்கும். அந்தளவுக்கு சீட்டிங் ஸ்பேஸுமே வந்துடுது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வண்டியோட பூட் ஸ்பேஸ் பார்த்துடலாம். வண்டியோட பூட் ஸ்பேஸ் பாருங்கள், பின்னாடி ஒரு பேட் கொடுத்துருக்காங்க, அது கீழே லக்கேஜஸ்லாம் வச்சுட்டு போகிற மாதிரி ஒரு ஸ்பேசஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கும் கீழே பார்த்துட்டோம்னா ஸ்டெப்னி ஒரு 40% கண்டிஷனில் இருக்குது. அது இல்லாமல் வீல் ஸ்பானர், ஜாக்கி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஷுவலுங்க எல்லா வண்டியிலையும் மாதிரி. இப்போ நெக்ஸ்ட் நம்ம அந்த வண்டியோட இன்ஜின் கண்டிஷன், இன்ஜினோட குவாலிட்டி வாங்க பார்த்துடலாம். இப்போ வண்டியோட இன்ஜின் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம், பானட்டையும் ஓப்பன் பண்ணியாச்சு. வண்டியோட இன்ஜின் குவாலிட்டி பாருங்கள், சீல்டு இன்ஜினு ரொம்பவே தெளிவாக இருக்கும். ஒரு பக்கா கம்பெனி பேஸ்ட்டோட கம்பெனி குவாலிட்டியோடய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வண்டியோட ஆப்ரான் சைட்லாம் பாருங்கள், ஒரிஜினாலிட்டி கலையாத ஆப்ரான் தான், அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாது, ரொம்பவே குவாலிட்டியாக இருக்குது. இப்போது அந்த வண்டியோட இன்ஜின் சவுண்ட் எப்படி இருக்குன்றதை அந்த மைக்கு பக்கத்தில் வச்சு காட்டிடுறேன். ரொம்பவே நல்லா ஸ்மூத்தாக இருக்குது வண்டி. வெறும் 43,800 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. பக்காவான குவாலிட்டியில் ஆட்டோமேட்டிக் கியர் வண்டி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக அந்த வண்டியை நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த வண்டிக்கு நம்ம எம்என் கார்ஸில் நம்ம குவாட் பண்ணுற ரேட் 2,99,000 ரூபா. இந்த 2,99,000 ரூபா ஃபிக்ஸட்லாம் கிடையாது. ஒரு சின்னதாக நெகோஷியேட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அருமையான ரேட்டுக்கு இந்த வண்டியை கொடுத்துடலாம். கண்டிப்பாக இது போல் நிறைய அப்டேட் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்ட வந்த வண்டிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெஹிக்கிள் மட்டும்தான் நம்ம எடுத்துகிட்டு வருவோம். இப்போ போய் ஒரு 4-5 வண்டி பார்க்குறோம் அப்படின்னா அதில் 1 இல்லை 2 தான் நல்லா இருந்தால் மட்டும்தான் எடுத்துகிட்டு வருவோம். எல்லா வண்டியும் போய் பார்த்துட்டோம், அது எடுத்தாலும் அதில் 5,000 கிடைக்கும், 10,000 கிடைக்குன்றதுக்காக கண்டதுலேயும் விழ மாட்டோம். நல்ல குவாலிட்டியில் இருந்தால் மட்டும் வண்டியை கொண்டு வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம எம்என் கார்ஸை பற்றி நிறையா நாள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற உங்களே எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பாக இந்த வண்டி உங்களை எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வண்டி உங்களுடைய சொந்த வண்டி ஆகும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.